4ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா சொத்தை அனுபவிக்கிற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய சொத்து. இந்த பூர்வ புண்ணிய சொத்து அனுபவிக்கிறதுக்கு லக்ன பாவம் நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியம் 5ஆம் பாவம் வலுவடைகிறது அப்படின்னா அதற்கு திரிகோண பாவமான அனுபவிக்கிற பாவம் எதுங்க? லக்ன பாவம். அப்போ லக்ன பாவம் 5ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா லக்ன பாவம் நல்லா இருந்தால் தான் பூர்வீக சொத்துல இருந்து அனுபவிக்கிற யோகம். லக்னாதிபதி 5இல் வருவது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் வருவது, இதெல்லாம் அங்கே நடக்கும். 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாவத்தில் இதே தான். 5க்கு 9ஆம் இடம் லக்ன பாவமாக வரும். லக்னத்துக்கு 9ஆம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு 5ஆம் பாவமாக வரும். அப்போ இந்த அமைப்பு வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க? சொத்து அப்படிங்கிறது நிலையான சொத்தாக ஒரு பேரன் சொத்து பாட்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய அமைப்பு. இந்த சொத்தை பரம்பரையாக அனுபவிக்கிற அமைப்பு. இதெல்லாம் குலதெய்வ அனுகிரகத்தை கொண்டாடுற அமைப்பு. வெளியில் இருக்கிற கோவில்கள் போவதை விட இப்போ லக்னாதிபதி 5இல் இருப்பது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதெல்லாம் நம்ம சொந்த ஊரில் இருக்கிற சாமி, சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது, சொந்தக்காரங்களுக்காகவே வாழ்கிறது, நல்ல சொந்த ஊரில் நேம் எடுக்கிறது, இது மட்டுமே அங்கே வந்துட்டு இருக்கும். இதுதான் அங்கே இருக்கிற அம்சம். அப்போது இது ஒரு பக்கம். 5ஆம் இடம் சொத்துன்னு சொல்லக்கூடியது 2 விஷயம். நாடியில் 4ஆம் பாவத்தை சொல்லுவாங்க, ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. அப்போது இந்த சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அதற்கு திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் சுப கிரகங்களாக அல்லது வலுவான கிரகங்களாக இருந்து, அதாவது ஆட்சி உச்சம் மூல திரிகோணங்கள் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அதனுடைய தசை புத்தி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அது அந்த காலகட்டங்களில் கொடுக்கறது ரொம்ப ஒரு பலமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சொத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அஸ்திவாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சொத்துக்கு பூஜை போடுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவகரணத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்ணநாதன் பவகரணத்தை அன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொத்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கானதான். ஏன்னா செவ்வாயினுடைய பலம், பவகரணத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு. இப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களாக இருக்கட்டும், நிறைய ஒரு காலாகாலங்களுக்கும் பேர் சொல்லக்கூடிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பவகரணத்தன்னைக்கு பண்ணினதாக தான் இருக்கும். பவகரணத்தன்னைக்கு நீங்கள் அது பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கல் போடுறீங்க அப்படிங்கிற அஸ்திவாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த கட்டடம்